சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, மீனா வந்து வீட்ல இருக்கக்கூடியவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. மாமா, அத்தை வந்து ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க. இனிமேலும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம் மாமா. இத இப்போவே விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலைட்ட. இத கேட்ட விஜயா வந்து சொல்றாங்க, "ஏய் மீனா, நீ எங்க விஷயத்துல தலையிடாத" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இங்க பாரு, ரோகிணி பண்ண தப்புக்கு விஜயா வந்து இப்ப வந்து அகப்பட்டு நிக்கிறா. அசிங்கப்பட்டு நிக்கிறது விஜயா தான். ஆனா, அந்த மீனா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. அத வந்து உனக்கு ஏன்ட்டு பேசுறா? உனக்கு கொஞ்சமா புரிதல் இருக்கா விஜயா? அப்படின்னு அண்ணாமலை பேசுறாங்க. இத கேட்ட ரோகிணி பக்கத்துல நின்னுட்டு அட்வைஸ் பண்றாங்க நம்ம ரோகிணிக்கு. "ரோகிணி, இங்க பாரு. இந்த வீட்ல நீ வந்து எதுவுமே அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் முடிவெடுக்காத. வீட்ல இருக்கவங்கட்ட கொஞ்சமாவது என்ன செய்றாங்க, ஏது செய்றாங்கன்னு கேட்டுட்டு நீ செஞ்சா போதும். இதுவரைக்கும் நீ பொய்ய தான் சொல்லிக்கிட்டே இருக்க. இதுவரைக்கும் உண்மைய சொன்ன மாரி எனக்கு தெரியல. அன்னைக்கு வேற சத்தியம் வேற பண்ணிட்ட. நீ வந்து நேர்மையா இருக்க போறன்ட்டு. இப்ப நேர்மையா நீ நடந்துக்கிடவே இல்லையே! விஜயா பண்ற தப்புக்கு அவ சொன்னதுனால நீனும் செஞ்சு இது செய்ற. ஆனா, நீ எக்காரணத்த கொண்டாலும் இனி வந்து எந்த தவறையும் செய்யக்கூடாது." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இத கேட்ட ரோஹிணி, "சரி அங்கிள், இனிமேல நான் இதே மாரி எதுவும் செய்ய மாட்டேன். என்னைய மன்னிச்சுக்கோங்க அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க ரோஹிணி. இங்க மனோஜ் வந்து பேசுறாங்க நம்ம ரோஹிணிட்ட. "இங்க பாரு ரோஹிணி, நீ என்னத்த இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு நீ எனக்கும் நீ ஐடியாலாம் ஒண்ணும் அட்வைஸ்லாம் பண்ணாத, ஐடியாவும் குடுக்காத." அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இத கேட்ட ரோஹிணிக்கு கோவம் வருது. "என்ன மனோஜ், எனக்கு வீட்ல யாருமே மரியாதை குடுக்கல. அந்த அந்த பையன் வந்ததுலேருந்து உங்க அம்மா என்னலாம் பேசுறாங்க பார்த்தல்ல? அந்த குட்டி பையன், அவன் என்ன செய்வான்? இப்ப நீ கூட நான் சொன்னதுக்கு வந்து உங்க அம்மாக்காண்டி தானே நான் செஞ்சேன். எனக்கு தனிப்பட்ட விஷயமா? அந்த மீனாவும், முத்தும் வந்து எப்ப பார்த்தாலும் அவங்க நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காங்க. நான் உனக்கும், உங்க அம்மாவுக்கும் வந்து பிரச்சனைய சால்வ் பண்ணி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு தான் நானும் செஞ்சேன்." அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ரோகிணிட்ட சொல்றாரு மனோஜ், "இங்க பாரு ரோகிணி, நீ செஞ்சதெல்லாம் சரிதான். ஆனா அவங்களுக்கு தானே நல்ல பேர் வந்து சேருது. அதனால நீ செய்யும்போது கவனமா எப்படி பண்ணணும்னு மட்டும் கேளு. ஆனா நீ தேவையில்லாத விஷயத்துல செய்யாத. எங்க அம்மாட்ட கெட்ட பேரு நீ எடுத்துக்கிட்டே இருந்தன்னா, அவ்வளோதான். நிரந்தரமா நம்மள பிரிச்சுருவாங்க." அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க. இத கேட்ட ரோஹிணி, "ஆமா மனோஜ், நானும் நீனும் சேர்ந்து வாழறதுக்கு தான் இவ்வளோ போராட்டமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க அம்மா நம்ம 2 பேத்தையும் பிரிக்கவும், நம்மள வந்து இது பண்றதுக்கு தான் பண்றாங்க. இப்ப ரூ. 10,00,000க்கு எங்க போவோன்னு காண்டி தான் அந்த சித்திட்ட போய் நான் பேசி, இப்ப இந்த விஷயத்துல நான் வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இன்னைக்கு யாரும் எனக்கு சப்போர்ட்டுமே இல்லையே! நீனாவது சப்போர்ட்டா இருப்பேன்னு பார்த்தா, அதுக்கும் சப்போர்ட் இல்லையே! அந்த முத்து, மீனாவும் பாரு எந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க." அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. இத கேட்ட நம்ம மீனா வந்து என்ன செய்றாங்கன்னா, வீட்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப விஜயா வந்து சேல எடுத்து குடுக்குறாங்க. இத பார்த்தோனே வீட்ல உள்ளவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. "என்னடா புதுசா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடுறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.